வணக்கம், நான் சதீஷ் குருப்பான் சவுத் ப்ரோ சேனல்ல இருக்கேன். இப்போ அலர்கல் போயிட்டு இருந்தேன். போற வழியில கரசனந்தல் ஏரியால ஜல்லிக்கட்டு மாடு பார்த்தேன். பார்த்தோட்டே ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். இதோ பாருங்க, வட்ட அதுல களத்துல நம்ம இறக்கிடுவோம். இதுக்கு ரெஸ்ட்னு இருக்கும்ல? இருக்கு ரெஸ்ட். இது போதுக்கு இன்னொரு மாடு இல்ல. இப்ப இது இன்னும் எவ்வளவு நாள் ரெஸ்ட் கொடுப்பீங்க? ரெஸ்ட் வந்து 15 நாள். எப்பவுமே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு 15 நாள். 15 நாள் எப்பயுமே 15 நாளுக்கு அடிச்சோம்னா அதுக்கப்புறம் ஒரு மாடு 15 நாள், அடுத்து ஒரு மாடு, இப்படித்தான் 15 நாளைக்கு விட்டுட்டு அவுக்க முடியும். நல்லது. 4 மாடு வச்சிருக்கீங்க. சுழற்சி முறையில மாத்திக்கிட்டே இருக்கீங்க. 4 மாடு. இது ஒரு மஞ்சட்ல அவுத்தோம்னா இது அவுத்துட்டு இது ஓய்வு இருக்குது, அடுத்து ஒரு மஞ்சட்ல அவுக்குறது. மாத்தி மாத்தி 4 மாடு மாத்தி மாத்தி அவுத்துக்கிறது. ரெண்டாவது நம்ம இதை அவுக்குறது பெரிய விஷயம் இல்ல. ஒரு டோக்கன் போய் கேட்டோம்டா வெள்ளை சட்டை போட்டா உள்ள அனுமதி, கையில கிழிஞ்ச சட்டை போட்டு வந்து அனுமதி கிடையாது. வெளியில போட்டு சுட்டு போட்டு ஒரு அதிகாரி, காவல்துறை அதிகாரி வந்தாங்கன்னா கதவை திறக்கிறாங்க, வாங்க சார் உள்ளேண்டு. நம்மள சாதாரண மனுஷன், ஒரு தாழ்மைப்பட்டவங்க, ஏழையா பிறந்தவங்க போய் நின்றோம்னா மதிக்கவே மாட்டாங்க. எங்கேயுமே ஊர்ல எங்கேயுமே ஜல்லிக்கட்டு நடந்தால் அரசியல்வாதிக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. சாதாரணப்பட்டவங்க மாடு வளர்க்கவே முடியாது. பெரிய பெரிய ஆளுன்றாங்க, அவங்கதான் அவுக்க முடியும். நம்ம இது மஞ்சட்டுக்காண்டி ஜல்லிக்கட்டு மாடை அந்த பாரம்பரிய ஒரு மாட்டு நாட்டின அழியக்கூடாதுக்காண்டி நம்ம மாடு வளர்க்குறான். வளர்த்து பெருசாக்கி கொண்டு போய் அவுக்குறான். எதுக்கு பெரிய ஆளுக்கு நம்ம கொடுப்போம், எதுக்கு சும்மா இருக்க இவங்களுக்குலாம் கொடுத்துவீங்கன்னா பெரிய ஆள் ஆசைப்படுறாங்க அப்படின்றனால லோக்கல் உள்ள ஆளுங்க கிராமத்து பக்கத்து கிராமத்துல கொடுக்க மாட்டாங்க. கார் வருதா, கார் வச்சிருக்கான், அவன் மாட்டுக்கு ஒரு டோக்கனை கொடுறான். ஒரு கட்சியில இருக்காப்ல அவர் மாட்டு கொடுறா, ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காரு அவர் மாட்டு கொடுறா, ஒரு பெரிய ஜமீன்தாரா இருக்காரு அவரு கொடுறா. இல்லாத ஏலபாளைய மாடு மஜட்டு மாடு அவுக்க முடியல. இதை யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதி பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க, யாருமே இதுக்கு கண்டுக்கிற மாட்டாங்க. அவுக்காட்டி போறியா, நம்மகிட்ட பணம் இருக்கு, போய் வெள்ள சட்டையை போடும் தூக்கி போடும் புரியாது. இவ்வளவு பிரச்சனைகள் சொல்றீங்க, இன்னைக்கு அதை மீறி வின் பண்ணிருக்கீங்களா? அதை மீறி நம்மளுடைய திறமை எப்படினாலும் அவுக்கணும், எப்படினாலும் போய் இந்த இடத்துல நிக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம். நம்மளும் எல்லாரும் மாடு வளர்க்குறாங்க, நம்ம இல்லாத போய் அந்த இடத்துல அவுத்து பெருமை காமிப்பான் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெருமை. போறாமேண்டு இல்ல, 10 பேர் நடக்கும்போது நம்மளும் அதுல போய் நிமிர்ந்து நிற்போம் ஓரமா அப்படின்ற கோரிக்கை. இதுலயுமே நம்ம போய் நின்றாலும் பார்த்தாலும் கேட்க மாட்டாங்க என்ன ஏதுன்னு, எதுக்கு வீங்கலாம் அப்படின்ட்டு. அண்ணன் போவாரு, லவகன் புல்லட்ல இறங்குவாரு, அண்ணே வாங்கண்ணே எந்த மாட்டேன் என்னண்ணே, அண்ணே மாட்டுக்கு எழுதியாச்சுண்ணே, இப்படித்தான் போதை தவிர ஆன்லைன்ல வந்து மகா கூடிய தப்பு. கைட்ட உட்காண்டா நாங்க ரெக்கமெண்ட்ல ஆட்டாலும் போய் வாங்குவோம். ஆன்லைன்ல போடுறது வந்து நாங்க வந்து இப்ப ஆன்லைன்லன்னா கலெக்டர் ஆஃபீஸ் உங்க வீட்டுல ஒருத்தர் வேலை பார்ப்பாங்க, முக்கியமான ஆளு. அவங்க வந்து தம்பி நம்மளே ஒரு நம்பர் போட்டு வருவாங்க, ஹாப்பி பொங்கல். அடுத்தடுத்த மாடுகள் வந்துகிட்டே இருக்கு.